ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் குழம்பு பண்ண போகிறோம். மீன் குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 15 போல் ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை லைட்டாக வதக்கிடுறோம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகும் அதே போல் 1/2 ஸ்பூன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 10 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய வேணாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படியே வதக்கிடுவோம். இந்த மாதிரி தக்காளியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு தான் குழம்பு செய்ய போகிறேன். இதில் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். மசாலாவில் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. குழம்பு தாளிச்சலாம். நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். அதே சமயம் ரொம்ப கருகிடக்கூடாது. அந்த மாதிரி டைமில் அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவை வதக்கி விடுவோம். அப்போ தான் நம்ம குழம்பு வெந்து வர்றப்போ பாருங்கள் மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா. அப்போ வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அதனால் ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். மசாலா போட்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்து அதையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸி ஜாரெலாம் கழுவிட்டு தண்ணியை சேர்த்து விடுங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி பக்குவத்தில் இருக்குது. நல்லா வெந்து வத்துறப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலா வாடை போகிற மாதிரி வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வந்து 1/2 கிலோ க்ளீன் பண்ணி இந்த மாதிரி உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். மீன் குழம்பு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் இந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. அதுக்கப்புறமா மீன் குழம்பு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ மீனை வந்து சேர்த்துடலாம். 1/2 கிலோ சங்கரா அவ்வளோ கலந்து விட்டாச்சு. போட்டதுமே ஒரு லைட்டாக ஒரு கலக்கு. பெரிய மீனாக தானே இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கொதி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி விட்டோமா. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னே வச்சுக்கலாம். இப்போ அவ்வளவுதான் பாருங்கள், 5 நிமிஷத்தில் எல்லாம் நல்லா மீன்லாம் வெந்திருக்கும். ரொம்ப போட்டு கலந்து விடக்கூடாது. லைட்டாக உங்களுக்கு ஒரு மனசு திருப்திக்காக லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அருமையாக வெந்திருக்கும். இப்போ இறக்கி வச்சிடலாம். எப்போயுமே நான் மீன் குழம்பு செஞ்சேன்னா மேலே கொஞ்சம் வெந்தயம் தாளித்து, வெந்தயம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றுவேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அப்படி தாளித்து ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் அடுத்த நாள் தான் மீன் சாப்பிட்டா அடுத்த நாள் தான் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் மசால் தடவி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு குழம்பு செஞ்சிங்கன்னா அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.